வணக்கம். நான் உங்க தீபிகா பேசுறேன். மேக்ஸ் வித் தீபிகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, இங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து மேக்ஸை ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட்ஸ்ல ஈஸியா சொல்லி தர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து அல்ஜீப்ராவை பத்தி பார்க்க போறோம். அல்ஜீப்ரால நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ், ஒரு 10 வீடியோஸ்க்குள்ள அல்ஜீப்ராவோட எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து சொல்லி தர போறேன். அரித்மெட்டிக்கும் அல்ஜீப்ராக்கும் இல்ல டிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேக்ஸ்னாலே 4 ஆபரேஷன்ஸ் தானே. ஒன்னு வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ். இந்த 4 ஆபரேஷன்ஸை அரித்மெட்டிக்ல பண்றதுக்கும் அல்ஜீப்ரால பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அடிஷன் பண்றீங்க அப்படின்னா 6 + 2 = what அப்படின்னு ஒரு क्वेश्चन மார்க் இருக்கும் அரித்மெட்டிக்ல. அதை சால்வ் பண்ணி 6 + 2 = 8 அப்படின்னு முடிச்சிட்டீங்க. இங்க அல்ஜீப்ரால 6 + 2 = what அந்த क्वेश्चन மார்க் வந்து நம்ம போடவே மாட்டோம். அந்த क्वेश्चन மார்க்கு பதிலா என்ன போடுவோம்னா x போடுவோம். x தான் ஹீரோ போல. எல்லாருமே நம்ம x தான் யூஸ் பண்றோம். ஆனா அங்க x தான் யூஸ் பண்ணணும்ங்கற கண்டிஷன் எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஆல்பபெட் எதை வேணாலும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னையில இருந்து அல்ஜீப்ரால உங்களுக்கு தெரியாத வேல்யூ வர்றப்ப என்ன ஆல்பபெட் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து 6 + 2 = x இருக்கு இல்லையா? அதனால நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சால்வ் ஃபார் x அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த வேர்ட்ஸ்ல போட்டாலும் எப்படி போட்டாலும் ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். 6 + 2 வந்து 8 இல்லையா? the value of x is 8 அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். இங்க ஆன்சர்னு சொல்லுவாங்க, இங்க சொல்யூஷன் இல்ல அந்த சால்வ் தி ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேர்ம் வச்சு உங்களுக்கு வந்து क्वेश्चंस வரலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் சொல்றேன்ல, ஏன் சொல்றேன் x is equal to 6 plus 2 அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஈக்குவல் டுக்கு இந்த சைடும் அந்த சைடும் இருக்கிற ரெண்டோட வேல்யூவும் சேம் அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்றது தான் அந்த ஈக்குவல் டு. அதனால வந்து ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை ஏன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல சால்வ் தி ஈக்குவேஷன்ஸ் கைண்ட் ஆஃப் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். அந்த ஈக்குவேஷன் அதெல்லாம் பண்றப்ப அந்த ஈக்குவாலிட்டியை வந்து நம்ம பிரேக் பண்ணிடவே கூடாது. பேலன்ஸ்டாவே கொண்டு போய் தான் வந்து நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை அப்புறம் பார்த்துக்கலாம். செகண்ட் வந்து என்னன்னா சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன்ல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 8 - 2 = what क्वेश्चन மார்க் வந்துச்சு அப்படின்னா, இங்கேயும் அதே மாதிரி x is equal to 8 - 2, x is equal to 6 இந்த மாதிரி எழுதுவோம். சரிங்களா? இப்போ நான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொன்னேன்ல, மோஸ்ட்லி ரெண்டுமே வந்து சேம் தான். ஆனா இங்க அல்ஜீப்ரால நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே லட்டு மாதிரி x is equal to 6 + 2 என்ன அப்படின்னு क्वेश्चन வராது. எப்படின்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 - x is equal to 2, what is x அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இங்க 8 - x is equal to 2 இருக்கு இல்லையா? அப்ப வந்து என்னன்னா எப்பவுமே வந்து நம்ம இங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x வந்து தனிமைப்படுத்தணும், x வந்து ஐசோலேட் பண்ணணும். x வந்து ஐசோலேட் பண்றப்பதான் நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், 8 - x = 2 சொன்னேன். x இங்க ஃப்ரீ பண்ணி விடணும். ஆனா x கிட்ட என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு இல்லையா? -x இருக்கு. ஆனா நமக்கு -x வேணாம், +x தான் வேணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா -x +x மாத்திரக்காக ரெண்டு சைடும் +x போடுங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த -x ஓடி போயிடும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? 8 மட்டும் இருக்கும். 8 is equal to 2 plus x அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல x வந்து பிளஸ்ஸா மாறிடுச்சு. அந்த சைடு போயிடுச்சு, ஆனா பிளஸ்ஸா மாறிடுச்சு இல்லையா? ஆனா அந்த பக்கத்துலயே என்ன இருக்கு? 2 இருக்கு. அந்த 2 வந்து துரத்தி விடணும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த இடத்துல என்ன இருக்கு? +2 இருக்கு. +2 இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? -2 பண்ணோம் அப்படின்னா இதாயிடும். ஈக்குவல் டு சைன் ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சைடுமே நீங்க -2 பண்ணணும். இங்கேயும் 8 - 2 பண்ணணும். அந்த சைடும் வந்து -2 பண்ணணும். -2 + 2 கேன்சல் ஆகி அந்த இடத்துல x மட்டும் கிடைக்கும். இங்க 8 - 2 வந்து 6 கிடைக்கும். x is equal to 6. சரிங்களா? அடுத்த ஆபரேஷன் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் போறதுக்கு முன்னாடியே நீங்க மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். சேம் சைன்ஸை மல்டிப்ளை பண்றப்ப ஆன்சர் வந்து பிளஸ்ல தான் கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் -3 இன்டு -2 அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 6 தான். 3 இன்டு 2 அப்படின்னால 6 தான். ஆனா ஒருவேளை ஒரு நம்பருக்கு பிளஸும் ஒரு நம்பருக்கு மைனஸும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆயிடும்.
அதாவது +3 into -6னாலும் -3 into +6 அப்படின்னாலும் ஆன்சர் வந்து -18 தான். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சைன்ஸ். அல்ஜிப்ராக்கு வந்து இந்த 4 ஆப்ரேஷன்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் தான் ரொம்ப பிடிக்கும் போல. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிளே எழுத வேண்டியதில்லை, நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து x into y அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா xy அப்படி எழுதினாலே போதும். 3 into x வருது அப்படின்னா அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு 3x எழுதலாம். நம்பர்ஸ்க்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் வருது அப்படின்னா கண்டிப்பா எழுதிதான் ஆகணும், மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். 3 into 6 18 எழுதணும், 36 எழுதக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிவிஷன். டிவிஷன்ல இங்க வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்க வந்து அரித்மெட்டிக்ல டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா 48 ஸ்லீப்பிங் லைன் மேல ஒரு டாட் கீழே ஒரு டாட் 6 ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்பாங்க. 48 டிவைடட் பை 6 is equal to 1 கேட்பாங்க. நீங்களும் டேபிள்ஸ் சொல்லி அப்படியே 8ன்னு எழுதிடுவீங்க. ஆனா அது வந்து அரித்மெட்டிக்ல. இங்க வந்து அந்த மாதிரி வராம கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி வரும். இப்போ வந்து x is equal to 48 ஸ்லீப்பிங் லைன் 6 ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல வரும். சரிங்களா? கொஞ்சம் அங்க இங்க மாத்துவாங்க x. இப்போ வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 6 is equal to 48 divided by x அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸை தனிமைப்படுத்தணும், ஐசோலேட் பண்ணணும். ஸோ ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லா வேலையும் பண்ணணும். அங்க எப்படி நம்ம வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னோமோ இங்க அதே மாதிரி தான் எக்ஸை வந்து நியூமரேட்டர்ல தான் வச்சிருக்கணும், மேலதான் வச்சிருக்கணும், அப்பதான் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்க எக்ஸ் கீழே கிடக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டிவிஷன்ல இருக்கிறது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஆப்போசிட் ஆபரேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த சைடும் எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும், இந்த சைடும் எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6x equal to இங்க 48 divided by x into x, x cancel. ஸோ இந்த இடத்துல வெறும் 48 மட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க உங்க ஈக்குவேஷனை 6x equal to 48. 6 is the disturbance இல்லையா? ஸோ 6 தூக்கி விடுங்க அப்படின்னா அந்த இடத்துல 6க்கும் xக்கும் நடுவில் என்ன ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு? மல்டிப்ளிகேஷன். ஸோ அதை அன்டூ பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் அதோட ஆப்போசிட் ஆப்ரேஷன் டிவிஷனை கையெடுக்கணும். ஸோ டிவைட் பண்ணுங்க, இந்த சைடு 6ஆல டிவைட் பண்ணணும், ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த சைடும் 6ஆல டிவைட் பண்ணணும். ஸோ போத் சைட்ஸ் நீங்க வந்து 6ஆல டிவைட் பண்றப்ப ஆன்சர் x is equal to 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ. இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஐயோ மறந்துட்டேனே, சப்ட்ராக்ஷன் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒன்று இருக்கு, parenthesis. parenthesis அப்படின்னா ஒரு 2 பிராக்கெட். 3 parenthesis 4 plus x plus 3 equal to 48 அந்த மாதிரி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிராக்கெட் குள்ள இருக்குல்ல அது எல்லாத்தையும் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ வந்து x plus 7 வந்துருச்சு, அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து இது பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள எடுத்துட்டு போகிறது அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் as of now remember parenthesis வந்துச்சு அப்படின்னா parenthesisக்குள்ள இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அல்ஜிப்ரால நம்ம வந்து யூஸ் பண்ண போற ஆப்ரேஷன்ஸ். இது இல்லாம ஓகே, ஸோ பேர் வந்து மறந்துட்டு எக்ஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த எக்ஸுக்கு பேர் வந்து வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளே வந்து இன்னைக்கு 2-3 ப்ராப்ளம் பார்த்தோம். எக்ஸோட வேல்யூ வந்து 6 வந்துச்சு, எக்ஸோட வேல்யூ வந்து 8 வந்துச்சு, எக்ஸோட வேல்யூ வந்து 2 வந்துச்சு, என்னன்னா வரலாம் இல்லையா, மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதனாலதான் அது கான்ஸ்டன்ட் இல்லாம வேரியபிளா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேரியபிள் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ் மட்டும் கிடையாது, ABCD எந்த ஆல்பபெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வர போகுது. ஸோ அல்ஜிப்ராவோட நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமா வரும். எல்லா வீடியோஸையும் நான் வந்து பிளேலிஸ்ட் தனியா அல்ஜிப்ரான் கிரியேட் பண்ணி போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு லைனா எல்லா வீடியோஸையும் லைன் வைஸ் பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். இன்னும் வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி prithya.classroom@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 30 days வேதிக் மேக்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வேதிக் மேக்ஸ் அப்படின்னா பயந்து தெரிச்சு ஓடிடாதீங்க. மேக்ஸ் நல்ல பயம் இருக்கு அப்படின்னா அந்த 30 days சேலஞ்ச் வந்து நீங்க முடிச்சீங்க அப்படின்னா மேக்ஸ் மேல ஒரு லவ் வரும். மேக்ஸ்னா இவ்வளோ ஈஸி தானா, எனக்கும் மேக்ஸ் வரும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா 1111 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் இமெயில் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல கூட மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து @vedicmaths. Okay, so see you in the next video. Bye.